வணக்கம் and welcome to Chefcircle. காய்கறி எதுவுமே இல்லாம ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொண்ட மிளகு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மிளகு குழம்பு செய்யறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழ அளவுள்ள புளி எடுத்துக்கலாம். இந்த புளியை தண்ணியில ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறி வரட்டும். இது ஊறுற டைம்ல நம்ம மத்ததை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு இதை நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு மிக்சர் ஜார்ல மாத்திக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேன்ல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு இதுல 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. நான் இங்க பொட்டுளுந்து சேர்த்திருக்கேன். நீங்க முழு வெள்ளுளுந்து இருந்தாலும் தாராளமா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் மிளகு இதை சேர்த்துட்டு இந்த மூணையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடாம வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இதையும் மிக்சர் ஜார்ல மாத்திடலாம். மாத்திட்டு நல்லா ஆற வச்சு பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பவுடர் ஆகலை, நல்ல நைஸாக பவுடர் ஆகலை அப்படின்னு சொன்னால் லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாகவும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ குழம்புக்கு தேவையான பவுடர் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நீங்க கட்டி பெருங்காயம்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்திருந்தாலும் தாராளமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் முக்கால்வாசி வதங்கினதுக்கு அப்புறம் இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட நம்ம ஊற வச்சிருக்க புளியை நல்லா கரைச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை இதுவே போதும் அப்படின்னாலும் இதோட விட்டுடலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது புளி தண்ணியும் சேர்த்து 1/2 கப் இருக்கும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்படி கொதிக்கும் போது புளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் போட்டு ஒரு 2 நிமிஷத்துல குழம்பு நல்லா திக்கா மாறிடும். அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ, அந்த திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க பவுடர் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் ரொம்ப திக்காயிடுச்சு, உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டா வேணும்னா நீங்க மறுபடியும் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணா தெரியும் குழம்பு நல்லா திக்கா மாறுது. இதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ இந்த ஸ்டேஜ் நமக்கு குழம்பை இறக்குறதுக்கான கரெக்டான ஸ்டேஜ். ஸோ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இதுல 1/2 டீஸ்பூன் வெல்லம் இல்லாட்டி கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இமீடியட்டா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான மிளகு குழம்பு தயாராகிருச்சு. இது நீங்க ரொம்ப குயிக்கான டைம்லயே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த மிளகு குழம்பை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாம எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பை.